சந்தோஷமா ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு இது என்ன பேர்? அங்கிருந்து வந்திருக்கிறீங்க லண்டன். நாங்கள் போர்ச்சுகல் மண்ணில் இருக்கு. இங்க அண்ணன் நாட்டு தூசம் வந்திருக்கிறேன். எங்க சொல்றீங்க லண்டன்ல? லண்டன் நான் கெண்டு தான். நாங்க கெண்டு என்ன நாங்க நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு. பெருநாளுக்கு வருவோம் மடமாதா பெருநாளுக்கு. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் லண்டன் ஜெகன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஆல்ஸ்பட்டில் நிற்கிறேன். ஆல்ஸ்பட்டில் சேஜில் நிற்கிறேன் இன்றைக்கு. என்ன பிஸ்னஸ் பண்ண சேஜில் இன்றைக்கு வந்து தவக்காலம் துவங்கிட்டது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து குருத்தோலை ஞாயிறு, இங்கிலீஷில் வந்து பாம் சண்டேன்னு சொல்லுவோம். இந்த குருத்தோலை ஞாயிறு பூசை நடக்க போகுது, அண்ட் சிலுவப்பாதையும் சேர்ந்து நடக்க போகுது. அப்போ அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் எல்லா தமிழ் மக்கள், லண்டனில் இருக்கிற தமிழ் மக்கள் நிறைய மக்கள் வந்து இங்கே வருவாங்க. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தவக்கால நாளில் வருவாங்க. வந்து நிறைய மக்கள் நிற்கணும். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். அதுதான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு காட்ட போகிறோம். மற்றது வந்து மக்களுடைய முறைக்க கதைப்போம், என்ன இந்த இடம் கோயிலை பற்றியெல்லாம் கதைப்போம், மக்களின் நிலைமையை முறைக்க அறிஞ்சு கதைப்போம். அதே உங்களுக்கு நான் இந்த வீடியோவை காட்டுறேன் மக்களே. அதுதான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்களா. மற்ற இந்த வீடியோக்கு போகும் முதல் 6வது இந்த வீடியோ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எனக்கு முதல் சப்போர்ட் நிற்க இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, வாங்க அப்படியே வீடியோக்குள் போவோம். பாருங்க, நல்ல சம வெயிலாண்டா தெரியும் தானே. இனி சன்கிளாஸை போகிறவங்களுக்கு விட்டுருவோம். குளிர் காலத்தில் சன்கிளாஸு சூக்கேஸுக்கு காரக்க பூட்டி தான் இருக்கும். இப்போ வெயில் வந்தோன்னா எடுத்துட்டோம். இந்த டஸ்ட்டெல்லாம் திரைச்சி போட்டு எடுத்து போட்டு நிற்கிறோம். அங்கால வந்து ப்ரௌன் ஆக்கள் நிற்கிறான், என் ஃப்ரெண்ட் நிற்கிறான், நிறைய மக்கள் நிற்கிறோம். இந்தியாவில் பெரிய கார் பார்க்கு தான் மக்களே, பெரிய கார் பார்க்கு இப்போ நிறைய வந்து நிற்கும். இப்போ நான் உள்ளூர் கொண்டே வடிவா உங்களுக்கு பூசை நடக்கிற தமிழில் எல்லாம் மடியாக காட்டுறேன், மக்களுடைய மடியாக கதைக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்கோ வீடியோக்குள் போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள், தமிழ் மக்கள் வெளியினும் பாருங்க, நிறைய ஆக்கள் வந்து நிற்கணும். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு தேராக்குளம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கேரளா மாஸ் முடிஞ்சு இப்போ எங்களோட தமிழ் மாஸ் நடக்க போகுது. அதுதான் இப்போ இதெல்லாம் மாஸ் முடிஞ்சு சாமான் இன்றைக்கி எங்களுடைய இப்போ துவங்க போகுது உங்களுக்கு. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல நடக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தவறாக வருவோம். இந்த சிலுவை பாதைகள் எல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ மூலம். சிலுவை பாதை தமிழில் மாஸ் எல்லாம் இருக்குது, வடிவாக பார்க்கலாம். இங்கே தான் என்ன வடிவான தேராக்குளம்னு பார்த்தீங்களா. இன்னும் மாதத்துவங்க இப்போ மக்கள் வந்து நிற்கணும், எல்லாம் இடிக்கணும் பாருங்க. அவ்வளோ நிறைய தமிழ் மக்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, நிறைய தமிழ் மக்கள் இருக்கணும் பாருங்க. பார்த்தீங்களா, ஏதோ அவுட் ஆஃப் லண்டன்லாம் இந்த கோயில் இருக்குது. துவங்க போகுது பூசை பார்த்தீங்கன்னு சொன்னால். நம்மளோட குரூப் இருக்குது, கேஸ்போர்ட் குரூப் இருக்குது. இதில் வேறங்க எல்லாரும் ஹலோ ப்ரௌன் இருக்கிறார். அவங்கள இடிக்கணும். வெயிலில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. எல்லோரும் ஒன்று கூடினோம், குருத்தோலை கொடுக்க போயினோம். இந்த குருத்தோலை கொடுத்துட்டு தான் இனி பூசை ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய பாஸ்ரா மரநிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாட்டையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். அவர்கள் போய்கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை விட்டுக் கொண்டே சென்றார்கள். ஜேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார்.
அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் ஆனாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மேல் பிரியம் இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்கடிக்கிறார்கள். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ இரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். எனது பணியாளர்கள் துறவியர் அனைவரும் மீட்பராம் இயேசுவை பின்பற்றி இவ்வுலகில் அமைதியின் தூதுவர்களாகவும் அதே வேளையில் நீதியின் குரல்களாகவும் வாழ்ந்திட வழிகாட்ட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆகிய அருட்கொடைகளை பெற்று எம் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று
ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் உயிர்ப்பு ஞாயிறு திருப்பலி 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மில்டன் கீஸ் அலேரியோ லூட்ஸ் தேவாலயத்திலும் மாலை 5 மணிக்கு லூட்டன் சென்ட் மார்டின் டி போஸ் தேவாலயத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படும். இவ்வழிபாடுகளை பற்றிய மேலதிக விவரங்கள் எங்கள் பணியக முகநூல் பக்கத்திலும் பணித்தள வாட்ஸ்அப் குரூப்பிலும் பதிவிடப்பட்டுள்ளன. போல்சிங்கம் அன்னையின் திருவிழா பற்றிய அறிவித்தல். இவ்வருடம் போல்சிங்கம் அன்னைக்கு 3 திருவிழாக்களை நடத்த எமது பணியகம் தீர்மானித்துள்ளது. முதலாவது திருவிழா மே மாதம் 11ஆம் தேதியும், 2வது திருவிழா ஜூலை மாதம் 13ஆம் தேதியும், 3வது திருவிழா ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியும் நடைபெறும். பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக மே மாத திருவிழாவானது லண்டனில் வசிக்கும் கத்தோலிக்கர்களுக்காகவும், ஜூலை மாத திருவிழாவானது லண்டனில்
பார்த்தீங்க சொன்னால் பூசை முடிஞ்சது, எனக்கு சிலுவை நடக்க போகுது. அப்போ மக்கள் நிறைய மக்கள் போய்க்கு நிற்கிற பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ வந்து பூசை முடிஞ்சு இப்போ பிரேக் விட்டுருக்கு. 10:30க்கு திரும்பி சிலுவை ஆரம்பிக்க போகுது. இப்போ மக்கள் எல்லாம் சாப்பிட போய்க்கு நிற்கணும் பாருங்க. எல்லாரும் மட்டத்துலேருந்து வந்தாங்க. நிறைய மக்கள் வந்துருக்கு. பார்த்தீங்களா? இந்த கரையாலையும் எங்கே பார்த்தாலும் மக்கள் அங்கே நிறைய மக்கள் வந்து இருக்கணும். இப்போ நாங்கள் சாப்பிட போய் நிற்கிறோம். சாப்பிட்டு ஸ்லோவாக வருவாங்க போகுது பாருங்க. நிறைய மக்கள் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்களா? முதல் வெயில் அடிச்சு இப்போ கொஞ்சம் குளிருது. லைட்டாக குளிர ஆரம்பிச்சுட்டு கூட எண்ணெய் குடிக்கணும், சாப்பாடெல்லாம் குடிக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போத்துருவல் சாப்பாடுகள் எல்லாம் குடிக்கணும். காசு கொட்டு சாப்பாடு எடுங்க. அப்புறம் எடுத்துனா எங்களுக்கு வேறுங்க சாப்பாடெல்லாம் அடிக்கணும் மக்கள். பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நிற்கிறோம். அண்ணா எங்க வேண்டாங்க அப்படியே வாங்க எங்களுக்கும். பார்த்தீங்களா? ஆத்த காரந்திலே மேலே வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பார்சல் எடுத்துட்டேன் மக்களே. பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கணும். உண்மையிலே சட்டியான மக்கள், தமிழ் மக்கள்னு பார்க்க மாட்டேங்க. நிறைய மக்கள் அண்ணா சாப்பாடு பாருங்க. சாப்பாடு முடிஞ்சா அண்ணா இருக்காம். சாப்பாடு இருக்காம தருங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் பார்த்தீங்களா? நிறைய மக்கள் நிற்கணும். பார்த்தீங்களா? பெரிய கார் பார்க். இந்த நேரத்தில் எல்லாரும் சந்திக்கலாம் மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா பேர் என்ன? என் பேர் வந்து படையப்பா. அங்கேருந்து வந்து லண்டன் ஷூட்டிங்லேருந்து வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் குருத்தோலை ஞாயிறு வந்து இந்த கென்டன் பகுதியில் கென்ட்டில் இருக்கிற இந்த தேவாலயத்தில் நாங்கள் பவனி செய்கிறது. நாங்கள் முதல் கட்டமாக வந்து திருப்பதி நிறைய பெற்று இப்போ நாங்கள் இடவேளையில் இருக்கிறோம். இடவேளையில் உணவருந்தி கொண்டிருக்கிறோம். இது பிற்பாடு 1 மணி பிறகு சிலுவப்பாதையும் அதோட நற்கருணை ஆராதனையும் இடம்பெற இருக்கிறது. இப்போ இன்றைக்கு பிரித்தானியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான உறவுகள் இந்த திருப்பதியில் பங்கு பெற்று இருக்கிறார்கள். இப்போ அதைத்தான் நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றது அவ்வளோ உறவுகள் எல்லாம் தங்களுடைய கொண்டு வந்த உணவுகளை இந்த இடவடையில் உண்ணுற காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிகழ்வு தான் நாங்களும் இருக்கிறோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு நாங்களாம் வந்துருக்கீங்க? நான் வந்து லண்டனுக்கு வந்த காலத்துல இருந்து 26 வருஷமா இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் குருத்தோலை ஞாயிறுக்கு வருவோம். அதே மாதிரி மடு மாத அன்னையுடைய திருநாள் இந்த ஆலயத்துல நாங்கள் ஆன்மீக பணியும் செய்கிறது. அப்படி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை தவறாமல் கலந்து கொள்வோம். தவறாமல் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த குருத்தோலை ஞாயிறு பூசையில பங்கு பெற்றுவார்கள். மற்றொன்று நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் சமருக்கு லூட்ஸு போடுறீங்களே, இதே மாதிரி சொல்லுவீங்க இந்த வீடியோவில் வர மக்களுக்கு நாங்கள் உங்களை தொடர்பு சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா சொல்றீங்களா? என்ன நீங்க ஒரு நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் லூர்து அன்னையுடைய திருத்தலத்துக்கு பேருந்துல போறோம் நாங்கள். ஆனா இந்த முறை முக்கியமா விசேடமாக நாங்கள் போர்த்துக்கல் மண்ணில் இருக்கிற போர்த்துக்கல் நாட்டில் இருக்கிற பத்திமா பகுதிக்கு நாங்கள் போறோம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி லண்டன்ல இருந்து வெளிக்கிட்டு இங்க இருந்து நாங்கள் போர்த்துக்கல் பத்திமாவுக்கு பஸ்ல போய் அங்க ஒரு நாள் மாதாவை தரிசித்து திருப்பலியை நிறைவேற்றிட்டு அங்கிருந்து லூட்ஸுக்கு நாங்கள் புறப்படுகிறோம். லூட்ஸ்ல 3 நாள் நின்றுட்டு அங்க இருந்து போய் நாங்கள் லண்டன் வருவோம். யாராவது நாங்கள் இந்த திருப்பயணத்துல நீங்க கலந்து கொள்ள விரும்பினால் எங்களோட தொடர்படுங்க. நம்பர் வந்து 0744 75 90 59 62 38. இது படையப்பாடு நீங்க அடிச்சீங்கன்னா சரி. வாட்ஸ்அப்ல உலகத்துல இருந்து எங்க இருந்தாலும் நீங்க தொடர்பு எடுக்கலாம். நாங்க லண்டன்ல இருக்கிற நம்பரை சொல்றோம். 0744 75
90 59 62 38. ஓகே நாங்கள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி லண்டன்ல இருந்து வெளிக்கிறோம். ஆகஸ்ட் 11 ஆகஸ்ட் வெளிக்கிட்டு ஒரு நாள் வந்து நாங்க போர்த்துகல்ல நின்று அதுக்கு பிறகு அங்கே இருந்து போர்த்துகல்ல இருந்தா நாங்க லூட்ஸுக்கு போவோம். இந்த லூட்ஸ்ல 3 நாள் நின்றுட்டு அங்கே இருந்து லண்டனுக்கு வெளிக்கிறோம். அது மாதிரி போல்சிங்கமும் இந்த முறை வருடத்துக்கு கடந்த காலங்களெல்லாம் 2 தடவை தான் திருவிழா நடந்தது. இந்த வருஷம் மக்களுடைய பெருக்கம் காரணமாக போல்சிங்கம் அன்னையுடைய ஆலய திருவிழா வந்து இந்த வருடம் வந்து 3 தடவை திருவிழா நடக்குது. மே 2 2வது ஞாயிற்றுக்கிழமை, மற்றது ஜூலை 2 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 31 இந்த வருடம் 3 திருவிழாக்கள் போல்சிங்கம் பதியில நடக்க இருக்குது. அதுல நீங்கள் கலந்து கொள்ளலாம். நன்றி. என்ன சொல்ல போறீங்க? வேற இல்லாம நாங்கள் இது ஒரு சந்தோஷமான நாள் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஒன்றாக தமிழ் மக்களை காணக்கூடிய இருக்குது. ஒன்றாக இருந்து உணவருந்தக்கூடிய எங்களை மகிழ்ச்சிகளை நாங்கள் பரிமாறக்கூடியதா இருக்குது. நாங்க முறை வேலையாண்டு தெரிஞ்சு வேலையாண்டு தெரிஞ்சு பிரஷர் வந்து இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல காலநிலையை தந்திருக்கிறேன். ஒன்று கூடலும் தந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் வீட்டை இருந்து சமைச்சு கொண்டு வந்து நாங்க குடும்பமா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன். உண்மையில மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி. சரி, ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ். தம்பி சாப்பிடுற சின்ன பையன் எத்தனை வருஷம் இருக்கு? 10 வயசு. என்ன பேர்? எங்க இருந்து வந்து நிக்கிறீங்க? லண்டன்ல ஷூட்டிங்கா? அட ஒரு வருஷம் பாருங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. நல்லா படிப்பீங்களா? வேற என்ன மக்களை சொல்ல போறீங்க? சொல்லுங்க. இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்குதா? குட். சொல்லுங்க. என்ன சார் சமைச்சேன்? அம்மாவா? அம்மா சமைச்சிருக்கா? அம்மனை சாப்பாடு விருப்பம், அப்பனை சாப்பாடு விருப்பம்? கூடுதல் அப்பா எனக்கு கூட நல்லா சமைப்பாராம். கூடுதல் அங்கே விட்டு நான் தான் கூட சமைக்கிறேன். அதான் சொல்றேன். ஓகே, நன்றியா. குட் பாய். இங்க அண்ணன் நாட்டு தோசை வளர்ந்துருக்கிறேன். என்ன சொல்றீங்க? எந்த ஊர்? வெம்பிலி விட்டு வளர்ந்துருக்கீங்களா? பருத்திர தோசையா? இவரையும் எனக்கு தெரியும், அவளை கண்டிருக்கேன். நான் கோயிலில் அடிக்கடி வந்துடுறேன். கதைங்களா? என்ன சொல்லுங்க கோயிலை பற்றி. எத்தனை வருஷம் வாரீங்க கோயிலுக்கு? என்ன பக்கப்படுறீங்க? சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நாளா வாரீங்க? எங்க இருந்து வாரீங்க? இந்த இடம்? நாங்க சவுத்துல இருந்து வரோம். நாங்க கனகாலமா வந்து இருக்கிறோம். இதுல ஒரு அங்கத்தவராம இருக்கிறோம். அப்ப என்ன இன்னைக்கு என்ன என்ன தோசை ஒண்ணு பருத்திர தோசை. பருத்திர தோசையா? மஞ்சள் தோசை. என்ன மஞ்சள் தோசை? சம்பளம் தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்க சாப்பிடுங்க. நாங்க கொண்டு சாப்பிடுறேன். அங்க சாப்பிட்டு நீங்க வாங்குறாங்க. வேற சொல்லுங்க, கோயிலை பற்றி சொல்லுங்க. ஆலயத்தை பற்றி சொல்றோம். எங்க ஜீவா பங்கு உறுப்பினர் மூத்த ஒழிச்சுட்டார் போய். அவரோட கொடுங்க காய். என்னங்க ஜீவா சொல்லுங்க. சாப்பிடு. நீங்க டிஸ்டர்ப் நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே. அண்ணியாக்கு தோசை வந்துருக்கேன் பாருங்க. அதான் இப்போ சாப்பிட போறோம். சாப்பிட்டு நான் தொடர்றோம் வீடியோ. இஞ்சால பொங்கல் சாப்பிட்றோம். ப்ரவன் பொங்கல், வெள்ளைச்சோறு எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். இஞ்சால தோசை பாருங்க. அங்கே தந்த தோசை. இன்னும் நிறைய மக்கள் வந்து நீங்கள் பார்க்க சந்தோஷமா இருக்கு. என்னங்க என்ன சொல்லு? சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு சந்திப்போம் உங்களே. வணக்கம். அப்படி இருக்கீங்க? ஓகே. எங்கேருந்து வந்துருக்கீங்க? கிங்ஸ்பெரி. கனகாலம் வாரீங்க இந்த கோயிலுக்கு? நிறையக்கெல்லாம் வாரீங்க? நிறையக்கெல்லாம் வாரீங்க. எவ்வளோ வரும் அங்கே இந்த மூட்டத்தில்? 2 மணித்தியாலம். எப்படி போகுது வேலையெல்லாம்? கனகாலம் இருக்குங்களா யூகேல? யூகேல கனகாலம் ஃபேமிலியாக இருக்குங்க? தனியாக தானே? வேற என்ன யூடியூப் எல்லாம் பாக்குறீங்களா? லண்டன் ஜெகன் அடிச்சுக்கிட்ட வேற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். வேற என்ன வேற எங்க போறீங்களா? கோயில்ல என்ன ஒரு வருஷம் பேர் வேணா? வணக்கம் அண்ணா. உங்களோட பேர் சொல்லுங்க. என்ன பக்கம் போறீங்க? எவ்வளோ ஆழம் இருக்கிறீங்க யூகேல? யூகே பிடிச்சிருக்கா? நாடு பிடிச்சிருக்கா? ஊர் பிடிச்சிருக்கா? இங்கே பிடிச்சிருக்கா? எல்லாம் உண்டு. நம்ம நாட்டை போல வேற அதானே? என்ன பக்கம் போறீங்க கூட? சார் அண்ணா வணக்கம். 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 சொல்லுங்க, உங்களுடைய பேரை சொல்லுங்க, அறிமுகப்படுத்துங்க. எங்க இருக்கிறீங்க? எந்த இடம்? நான் இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா போய் சொல்லுங்க. எவ்வளவு ஆழமா அந்த கோயிலுக்கு வரீங்க? எவ்வளவு ஆழம் கோயிலுக்கு வரீங்க? டெய்லி பாருங்க. நான் வணக்கம் அண்ணா. வணக்கம். 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 நீங்க யூடியூப் பாக்குறீங்களா? கோயிலை பற்றி சொல்லுங்க. இந்த மாதிரி எவ்வளவு ஆழம் வரீங்க கோயிலுக்கு? கோயில் தொடங்கினதுல இருந்து வரோம். வந்து வரீங்களா? கனகாலம் வரீங்களா? லண்டன் எங்க இருக்கிறீங்க?
கரவுல நிறைய ஆழம் இருக்குறீங்க லண்டன்ல? 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா? பரவாயில்ல. அந்த மாதிரி இருக்கீங்க, ஃபேமிலியாக இருக்கிறீங்க. எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளை. லைவ் வேலையும் முடியுமா போகுது? அப்படியே போகுது. ப்ரெஷர் தானே மண்டைக்கு வேதனை. இப்படி எங்களை மாதிரி கொஞ்சம் யூடியூப் செய்யுங்கன்னா கொஞ்சம் எடுபடும், எடுபட்டு போகும். என்ன மண்டையில மயிரும் போடுது. வேற என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு? மக்களுக்கு நான் சொல்லுங்க, ஊர்ல இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? வீட்டில் இல்லை மக்களுக்கு என்ன சொல்கிறேன், இங்கே வந்து வாரத்துக்கு சில மக்கள் ஆசைப்படணும். அந்த அதை பற்றி சொல்லுங்க. என்ன வந்து பார்த்தா தெரியும், பார்த்தா தான் தெரியும். நானும் சொல்ல மாட்டேன் வேற ஒன்றா ஒன்று. ஆனால் வாங்க வந்து பாருங்க, வாங்க வந்து பாருங்க. ஆனால் வேலை செய்யணும், தொடர்ந்து வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. பேர் ஒன்று சொல்லணும். டியூட்டி போலியே இந்த கார்களையும் காட்ட காட்ட உங்கள் நல்ல பணக்காரராக இருக்காங்க. வித்து போட்டு வேற பார்க்க மற்றது வந்து நாங்கள் லீஸுக்கு தானே கார் எடுத்து விடுறோம். என்ன தெரியாது, தெரியும். மாதம் அவ்வளோ கட்டணும்னு தெரியாது. கார் ரோட் டேக்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும், அவ்வளோ பிரச்சனை. ஆனால் சொன்னால் கோயிப்பினோம், அதான் கோயிப்பாங்களா, அது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதான் பிரச்சனை. வேறு என்ன? தேங்க்ஸ் அண்ணா. மறக்காம யூடியூப்ல பாருங்க, லண்டன் ஜெகன் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டோம். பூசை முடிச்சு வந்து லஞ்சை முடிச்சுட்டு இப்போ எல்லாம் முடிச்சு இப்போ நாங்கள் வந்து சிலுவப்பாதை ஆரம்பிக்க போது சிலுவப்பாதை கோயிலுக்குள்ளே போக போகிறேன். அதான் நான் உங்களை சிலுவப்பாதை வழியாக அவங்களை காட்டுறேன். அது அங்கே போக போகிறோம். இப்போ வேறுங்க நிறைய பேர் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு பிரேக் எடுத்துகிட்டு நிற்கணும். வேறுங்க நிறைய மக்கள் நிற்கணும். அவங்கள காரெல்லாம் சில பேர் வந்து கோயிலுக்குள்ளே போட்டினோம். இப்போ நானும் கோயிலுக்குள்ளே போக போகிறேன். கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்கு எல்லாம் படியாக காட்டுறேன் வாங்க, என்னென்ன மாதிரின்னு சொல்லி சிலுவப்பாதை நடக்க போது அதை படியாக காட்டுறேன் வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்தேன்னா இந்த அண்ணான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. அப்போ நீங்களும் வந்தீங்க, நிறைய சாப்பாடு வந்தால் சாப்பிட்டோம். இதில் டீ வந்து வித்தியாசமாக ஊற்றி இன்றைக்கி நான் காட்டுவோம் உங்களுக்கு. வேறு கொஞ்சம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? இருக்கு சோமா இருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன பேர்? பிரகாஷ். அங்கேருந்து வரீங்க லண்டன்ல? லண்டன் நான் கெண்டு தான். நாங்கள் கெண்டு என்ன இருக்கீங்க? நாங்கள் சத்தம்மா, நாங்கள் ஆஷ்ஃபோர்ட் பக்கத்தில். கிட்ட தான் உங்களுக்கு? என்ன கிட்ட தான், 15 நிமிஷம். கிணங்களா வரீங்களா கோயிலுக்கு? ஒரு மாதம் வரேன். ஒரு வருஷம் வரேன். பெருநாளுக்கு மாறுறீங்களா? பெருநாளைக்கு 8ஆம் மாதம். என்ன 8ஆம் மாதம் வரீங்களா? நீங்கள் எந்த சொல்லலாம்? சில்லங்கள் மன்னர். மன்னரா? எப்படி யூகே பிடிச்சிருக்கா? யூகேயா ஊரா பிடிச்சிருக்கு? 15 வருஷமா இருக்கிறோம். என்ன டீ வித்தியாசமா போறீங்க? ஆட்ட திங்கிங் இது. ஆமா நீங்களா போடுறீங்க. வாங்க நீங்க பக்கம் போறீங்க கேமராக்கு. சொல்லுங்க வேற என்ன கோயிலை பற்றி சொல்லுங்க. கோயில் என்ன நிறைய சனம் வந்திருக்கு. நிறைய சனம் இந்த முறை வந்திருக்கு. ஓகேயா இருக்கு. ஓ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மைக் இது மைக். ஒரு வருஷத்துக்கு சிலுவப்பாதை நடக்குமா? கதைங்க எல்லாம் பாக்குறது சந்தோஷமா ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு நல்ல. நீங்கள் நிறைய வேண்டி நீங்களும் கடவுள்கிட்ட. வேற என்ன சொல்லுங்க அந்த கோயிலை பற்றி. எவ்வளோ காலமா நீங்க வாரீங்க? நீங்க எவ்வளோ நாள் வாரீங்க கோயிலுக்கு? ஆமா நான் 3 வருஷம் வந்து 3 வருஷம் தொடர்ந்து வரேன். அது வந்து வாரீங்களா? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க மக்களுக்கு. மக்களுக்கு என்ன கோயில் வரா கோயில் இந்த கோயிலுக்கு வரா மக்கள் விரைச்சு சொல்லுங்க. இது மாதிரி நம்ம அந்த கோயில் இப்ப நிறைய ஆகல. இப்ப கொஞ்சமா தெரிஞ்ச எல்லாரும் வந்தாங்கன்னா ஒரு மற்ற வந்து நிறைய ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த தமிழ் மக்கள் நாங்கள் காண்ற குறைவு. இதுல வந்தபடியா காணக்கூடிய மாதிரி இருக்கு. பண்ண இருக்கும். உண்மையே நாங்கள் வந்து இந்த லண்டன்ல வந்து இப்படிதான் நாங்கள் வெளியில போனோம். இப்படி சட்டிகளோட போட்டுறோம். என்ன செய்து சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி. வேற நான் சொல்றேன். நம்ம வணக்கம். வணக்கம். சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் கமல். எங்கேருந்து வரீங்க லண்டன்ல? ஹரோல வந்து கனகலாம் வரீங்களா அந்த கோயிலுக்கு? ஒரு வருஷம் இருக்கீங்க. அப்போ என்ன கரவில் வந்து நேற்று மதியம் 1:30 மணி இருக்கும். அப்போ எல்லாம் முடிச்சுட்டீங்க. பின்ன சிலுவப்பாதை போகிறீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு? என்ன எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணும். வாங்க முன்னுக்கு. எல்லாருக்கும் பாவங்களை மன்னிச்சு இப்ப நாட்டுல உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வை கடவுள் கொடுக்கணும். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்ற எல்லா மக்களும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா இருக்கணும். என்ன அதுதான் நானும் விரும்புகிறேன். உண்மையிலே
உண்மையாக இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது ஒரு மனத்துக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கு. நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு ஆண்டும் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டு மாறினீங்களா? நாங்கள் ஆனால் இங்கே வந்துட்டு போன நிறைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் வேண்டுற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உண்மையில மாதாட சந்நிதிக்கு வார ஒருவரும் கவலையாக போன சரித்திரம். இதே மாதிரி தான் அந்த போல்சிங்கம் சேர்த்து மேலே போல்சிங் தான் மாறினீங்களா? போல்சிங்கத்துலேயும் அதே மாதிரி தானே. உண்மையிலே இந்த இடத்துல நாங்கள் வந்து வரும்போது ஒரு புல் அரிக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. மற்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களை மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கேன்னு வேறு ஊர்லேயும் அப்படித்தான். எங்களோட ஊர் வந்து குருநார், யாழ்ப்பாணம். நீங்கள் குருநாரா? கனகாலமாக இருக்கிறீங்களா? பிறந்ததுலேருந்து அங்கே தான். அங்கேயும் நிறைய எங்களை சுற்றி வர கத்தோலிக்க சமூகம் தான் நாங்கள். புல்லா இதை விட விசேஷமாக நடக்கும். இப்போ இந்த கிழமை ஃபுல்லாக சிறுவா பாதை இதெல்லாம் அங்கே ஊரில் நல்ல விசேஷமாக நடக்குமா? இந்த கலாமன்றம்ன்றது இருந்தானே, அதில் இந்த சிறுவா பாதை இதெல்லாம் காட்டும். அதே மாதிரி எங்களோட ஊர் ஜாகப்பர் கோயில்னு இருக்கு. ஜாகப்பர் கோயில் அங்கேயும் இந்த பாஸ் எல்லாம் நடக்கும். இந்த கிழமை நடக்கும். கிழமை இந்த பெரியவள்ளி விஜயவியாவெல்லாம் சிலுவையில் அரைஞ்சு நடக்கும். என்ன அடுத்த கிழமை வீத்தனாயிரு. அந்த ஊருக்குள்ள வந்து இந்த கிறிஸ்தவ விசுவாசம் கொஞ்சம் கூடுதலாக காணப்படும். எனக்கு நல்ல விருப்பம் கோயிலோட போகிறது. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். வெளி மாவட்டத்திலேருந்து தான் ஜாழ்ப்பாணத்திலே வந்து உண்மையாக நல்லா இருக்கு. நான் ஊருக்கு போனால் நான் போனால் போவேன். கோட்டையில் நான் போய் பார்ப்பேன், வீடியோ எடுத்து போடுவேன். போனீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு மைலுக்குள்ளேயே கிட்டத்தட்ட நிறைய தேவாலயங்கள். நான் கட்டாயம் போவேன். ஊருக்கு போனால் நான் எப்போன்னு சொல்லி எழுத்துட்டு நான் போவேன். போனால் நான் உங்களுக்கு போட்டு காட்டுன்னு பாருங்க இந்த யூடியூப் சேனல். ஓமண்ணா வாங்க. வணக்கம். வாங்க. நன்றி எனக்கு ஆச்சதுக்கு. உண்மையிலே என்னென்னு சொன்னால் நிறைய தமிழ் மக்கள் இங்கே வந்தபடியா உங்களுக்கு உண்மையாக எனக்கு உண்மையாக நல்ல சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு 15 வருஷமாக வாரேன். ஆனால் எனக்கு இந்த ஸ்ரீலங்கா ஆக்கள் ஆரம்பத்தில் வந்துதான் இந்த கோயில் வந்து நானும் இப்போ நான் 25 வருஷம் ஆச்சு. நான் வந்த நாள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு வரேன். தவிர ஒரு வருஷமும் 2 பேரும் பேர் 8 மாதம் ஒரு பெருநாள் நடக்கும் தெரியுமா? அந்த பெருநாளுக்கும் வாங்க, அதுக்கு வாங்க. அது மறுபடியும் நடக்கும். உண்மையில அது நல்ல சந்தோஷமா இருக்கும். அதுக்கு நான் பாருன்னா நான் தவிர பக்கத்தில் நான் இருக்கேன். இதில் பக்கத்தில் இருக்கேன் 20 minutes ஆஷ்ஃபோர்டு இதில் பக்கத்தில். அப்புறம் நாங்கள் அடிக்கடி போயிருவோம். சும்மா நேரமும் பாருங்க. நாங்கள் சும்மா நேரம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? நல்ல குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. என்கிட்ட இதில் வந்து நாங்கள் உண்மையாக நாங்கள் வேலை என்று திரிஞ்சு எங்களுக்கு மனதில் எல்லாரும் எல்லாரும் பெரிய எல்லா சமயக்காரரும் பெரியணும். எல்லா மதமும் ஒன்று தானே. கடவுள் வந்து ஒன்று. எங்களோட மக்கள்லாம் வந்து புரிச்சு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அப்படி பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா சைவ சமயமும் கிறிஸ்தவமும் வந்து பிரச்சனை இல்லை. பாடசாலையில் படித்த காலத்திலேயே அந்த பிரச்சனைகள் இல்லை. நாங்கள் கோயிலுக்கு போகிறது வேற என்ன? நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்ஸ். முன் இருப்பதை நினைவில் கொண்டு பரிசு பெற வேண்டிய அந்த பொருளை நோக்கி ஓட கடவீர்கள் என்று பவுல் கூறுகின்றார். முடிந்து போன எங்களுடைய வாழ்வும் இன்று ஆண்டவருடைய ஆடைகளை அவர்கள் களைகின்ற பொழுது ஒரு புறம் வேதனை, மறுபுறம் அவமானம். பாவத்திலே மனிதன் விழுந்து கிடந்த பொழுது அவருக்காக ஆடை உரிகின்றாய், சுயநல ஆடையை நீ கொண்டாய். என் பிறர் நல ஆடையை உரிகின்றாய், என் பிறர் நல ஆடையை உரிகின்றாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். பாரமான தூய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையிலே 11வது நிலை. இயேசுவை சிலுவையிலே அறைகின்றார்கள். நம் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது.
அவருடைய காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம். விடமாட்டேன், விண்ணிலிருந்து வருகின்ற வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆவியானவரை எங்களுக்கு தந்து அந்த ஆவியினாலே வல்லமை பெற்றவர்களாக வாழ அழைக்கின்ற இறைவனின் உதவியை பெற்று எங்கள் சகல பாவங்களையும் அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய், நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய், உனக்காக எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். திவ்ய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். பாரமான தூய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. திட்டத்தை மீறி தவறுகளை இழைக்கின்றோமா? எங்களையே ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு சிலுவையிலே உயிர் விட்ட பொழுது தந்தையின் விருப்பம், உலகத்தின் ரட்சணியம், உலகத்தின் மீட்பின் திட்டம் பரிபூரணமாக உயிரையும் தந்தேன் உணர்வாயோ, உயிரையும் தந்தே உணர்வாயோ, உனக்காக மத்தேனே, எனக்காக நீ என்ன செய். நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்ட விரும்பிய இயேசுவை கொன்று அடக்கம் செய்து விட்டனர். இன்று நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலும் உண்மை, நீதி, நேர்மையை கடைபிடிக்கின்றவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் உங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நிறைய மக்கள் பார்த்தீங்க, எவ்வளோ மக்கள் நிற்கணும் வேறுங்க. இந்த வருஷம் சரியான சனங்கள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, எவ்வளோ கடல் அலை போல மக்களை பாருங்க. நிறைய எல்லாம் கோயில் கும்பிட உள்ளூர் போயினோம், உள்ளூர் தான் போயினோம் எல்லாரும் பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்களா அம்மா, இந்த முறை எதிர்பாராத சனங்கள், நிறைய சனங்கள் கோயிலுக்குள்ளே போயினோம் பாருங்க பார்த்தீங்களா.
அக்கா அப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். எப்படி எங்கேருந்து வந்திருக்கிறீங்களா இந்த கோயிலுக்கு? நாங்கள் கட்பாட்டிலேருந்து வந்திருக்கிறோம். கனகாலம் வரீங்களா கோயிலுக்கு? ஒவ்வொரு வருஷமா ஒரு வருஷமா சொல்லுங்க இந்த கோயிலுக்கு. கோயிலை பற்றி என்ன சொல்றது, நாங்கள் ஒரு வருஷம் 2 தரம் வருவோம். 2 தரம் வருவீங்க? ஒரு வருஷம் பெருநாளுக்கு வருவோம், மடமாதா பெருநாளுக்கு. இப்போ இதுக்கு வருவோம். உங்களுக்கு பக்கத்தில் கிட்ட தானே? நாங்கள் ஒரு 45 மினிட்ஸில் வந்துடுவோம். வேறு சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க மக்களுக்கு? மக்களுக்கு என்னென்ன வாங்குவோம், வந்து பாருங்க, கமரா பார்த்துக்க வைங்க, வாங்குவோம், வந்து சந்தோஷமாக இந்தியாவா நிற்கிறா யோஜனை நிற்கிறீங்க என்ன கதைங்க பக்கப்படி நம்ம யூடியூப் கதைக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். எந்த நீங்கள் ஊரில்? நாங்கள் யாழ்ப்பாணம் டேவிட் ரோட். யாழ்ப்பாணம் கனகாலம் இருக்கிறீங்களா? யூகேல 35 வருஷம். 35 வருஷம் பழைய ஆக்கள் தான் நீங்கள். எங்களுக்கு முதல் வந்து நாங்களும் பழம் சாப்பிடணும். வேறு என்ன சொல்லுங்க அக்கா? அக்கா அம்மாவும் என்ன யூடியூப் பார்க்குறீங்களா? நன்றி பார்த்து. வேறு என்ன சொல்லுங்க? உங்களை நான் முதல்ல தெரியும் கனகாலமாக நீங்கள் வரணும், லியோ கடை வரோடைய தெரியும் எனக்கு. வேறு நன்றி கதைச்சதுக்கு. இப்போ பார்க்கலாம், இன்றைக்கே பார்க்கலாம், கொஞ்சம் இதில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்லோ பாதையில் முடிச்சுட்டு வந்துட்டோம், காரடிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் பேரங்கள வெயில் நிற்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா வெயில் நிற்கல. இப்போ நான் பிளேண்டி குடிக்க போகிறோம். பிளேண்டி குடிச்சிட்டு இதில் கொஞ்சம் நேரம் இருந்து காய்ச்சிட்டு அப்புறம் எல்லாரும் சந்திச்சானே வடியாக இருந்து காய்ச்சி ஆளியாக இருந்து காய்ச்சி போட்டு லேட்டாக தான் கிளம்ப போகிறோம் வீட்டை. மற்றது வந்து நான் இப்போ எல்லாம் உங்களுக்கு வடியாக காட்டியிருக்கேன், ஸ்லோ பாதை நடந்து பூசணம் வந்து எல்லாம் வடியாக காட்டியிருக்கேன் வீடியோவில். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். மற்றது வந்து நீங்கள் வந்து சும்மா நேரத்திலும் இந்த கோயிலுக்கு வரலாம். சமைச்சு கொண்டு வந்து வடிய ஆண்டவரை கும்பிட்டு இந்த மரத்துக்கு இருந்து வடியாக சாப்பிட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக ரெண்டு மனதுக்கு திருப்தியாக இருக்கும். மண்டைக்கு எங்களுக்கு டென்ஷனில் நிற்கும் போது இந்த இடங்கள் இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஜாலியாக இருக்கும். ஜூக்கில் இருக்கிற மக்கள் லண்டன்லேருந்து ஒரு 1.5 மதியம் தான் இந்த இடம். நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 20 மினிட்ஸ் நாங்கள் குயிக்காக வரோம். நாங்கள் அடிக்கடி சும்மா நாளில் வந்து போகிறோம் நாங்கள். ஓகே மக்களே, மற்றது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த அட்ரஸை போட்டுவிடுவேன். இந்த அட்ரஸ் இதான் அந்த அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வரலாம். M20 ஜங்ஷன் 6 எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நேரம் வந்து இஞ்சப்படும். அதில் ரோட்டில் வரும்போது க்ரூஸ் படம் போட்டிருக்கு, ஸ்லோ படம் போட்டிருக்கும். அது போல் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அப்படி கொண்டு வந்து பாருங்க, நல்ல இடம் மக்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, மீண்டும் நான் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.